ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் சி பாலசுப்ரமணியன். இன்று விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாசம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று காலை 11:48 வரை சதுர்த்தசி திதி, பின்னர் பௌர்ணமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம். இன்று ஒரு சுப நாளாகும். இன்று காலை 6:17 முதல் 7:10 வரை நல்ல நேரம். அதேபோல் பிற்பகல் 12:10 2:10 வரை நல்ல நேரம். குளிகை 1 to 3. இன்று ராகு காலம் காலை 7:30 to 9. யமகண்டம் 10:30 to 12. குளிகை 1 to 3. வார சூளை கிழக்கு மற்றும் தென்மேற்கு. இதற்கு பரிகாரம் தயிர். சூரிய உதயத்திற்கு பிறகு 8 நாளைக்கு கழித்து தயிரோ அல்லது தயிர் கலந்த பட்சணமோ அருந்திவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம். அது தோஷ நிவர்த்தி ஆகும். இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் அவர்கள் இன்றைக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். இன்று பொதுவாக ஒரு நல்ல நாள் தான். திருமணம் செய்வதற்கு, சீமந்தம் செய்வதற்கு, புது வண்டி வாங்குவதற்கு, வித்யா ஆரம்பம் செய்வதற்கு, கடன் வாங்குவதற்கு அனைத்து ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்று. இந்த காலையில 7 to 7:30 வரை ஒரு நல்ல நேரம். எந்த ஒரு சுபகாரியம் செய்வதற்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். இன்று ஆபரேஷன் செய்து குழந்தைக்கு பெற்றுக் கொள்வதற்கு 12 to 1 நல்ல நேரம். இன்று சுதர்சன ஹோமம் செய்யலாம், கணபதி ஹோமம் செய்யலாம், தோஷ பரிகார சாந்திக்கு நல்ல நாள். பொதுவாக இன்று ஒரு நல்ல நாள் நாம சொல்லலாம். அடுத்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று என்ன பலன் அப்படின்னு சொன்னா, மேசராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சுபதினமாகவே அமையும். சென்ற காரியங்கள் வெற்றியடையும், நினைத்த காரியம் ஈடேறும், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், வணிகர்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றமும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு கெடுதலான ஒரு நாள்னு நம்ம சொல்ல முடியாது. இவர்களும் இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, கலைஞர்களுக்கு பொதுவாக ரொம்ப சீரு சிறப்புமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரியோட ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சில தடங்கல்கள் குடும்ப சூழ்நிலையில குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களும் ஒரு சில வாக்குவாதங்கள் நாம் செய்யாம இருக்கணும் இன்னைக்கு, அவ்வளவுதாங்க தவிர மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான். அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் இது. என்னென்ன எச்சரிக்கையில இருக்கணும்? எந்த ஒரு விதமான நபர்கள்ட்டையும் நாம பொதுவா ஒரு உறுதிமொழி கொடுக்கறது, அந்த மாதிரி நான் இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன், உனக்காக நான் இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை யாருக்கும் இன்னைக்கு நீங்க கொடுக்க கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையில மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான மோதல் போக்கையும் நீங்க கடைபிடிக்கிறது, வண்டி ஓட்டு போய்க்க ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சிருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கணும். எந்த விதமான சிக்கல்லையும் நீங்க இன்னைக்கு நீங்களா போய் வெளியினா மாட்டிக்காம இருந்தா போதுமே தவிர மற்றபடி வேற எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஒரு நல்ல லாபகரமான வியாபாரிகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் தான். மகராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சுமாரான நாள் தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் 8ல சனி இருக்கிறாரு. ஆயுள்யோகக்காரகன் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ராசிக்காரங்க இன்னைக்கு உடல் நலனில் கவனம் செலுத்தணும். அவங்க மருத்துவ ரீதியான ஒரு சில வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம், தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க தன்னுடைய குலதெய்வத்தை இன்னைக்கு நினைச்சு அவங்க வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சில கஷ்டங்கள்லாம் தீரும், குடும்ப தகாத, மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்படாது. இது கடகராசி நேயர்களுக்கு நாங்க சொல்றோம். அடுத்தது சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதனால எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எச்சரிக்கையா தான் இருக்கும். யாரு கூடயும் புது வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க கூடாது. நீங்க உங்க வேலை நீங்க அதோடதான் இருக்கணும். இந்த சந்திராஷ்டமம் அந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதான் சந்திராஷ்டமம்னா நீங்க எல்லா விதத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். சொல், செயல், எல்லா விஷயத்திலுமே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல.
அவங்களுக்கு வந்து பெரிய விதமான பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு இது இல்லை. இவங்க வந்து இன்னைக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த பச்சை நிற ஆடைகளை இன்னைக்கு வந்து அவங்க உடுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் அவங்களுக்கு. இவங்களோட கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுடைய உடல்நலம் வந்து தேக ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், தன லாபம் ஏற்படும் என்று சொல்லுவாங்க. யாருக்கு? இந்த கன்னி ராசி. இது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கவனமா ஒரு சுமாரான நாள் அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க எதிர்பார்த்த ஒரு வேலையெல்லாம் வந்து தாமதமாகும். இவங்க வந்து ஒரு இடத்துக்கு கடன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா வசூலாகிறத வந்து ஒரு சில தடங்கள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மேலதிகாரிகள் வந்து அவங்க வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா மேலதிகாரிகள் வந்து ஒரு பாராட்டுக்கு பதிலாக ஒரு அதிர்ச்சி நிலவும். அதனால வந்து இவங்க வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெருமாளை வணங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருப்பதி குமராஜபதி வந்து வேண்டனா அவங்க வந்து இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இது துலாம் ராசி நேயர்களுக்கு. இது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும். நில ஒரு வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, ஒரு ரியல் எஸ்டேட் விஷயத்தில் ஈடுபடுறது எல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வந்து சிறப்பா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய நாளே தவிர நீங்க மோசம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் நீங்க வந்து ஏமாந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் நஷ்டமும் ஒரு குறைபாடு, ஒரு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதனாலதான் கவனமா இருக்க சொல்லுங்க. வேற ஒண்ணு, முருகப்பெருமானை நீங்க வந்து வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கஷ்டங்கள், மனபாரங்கள் வந்து தீரும். அதாவது தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசுக்கு அதிபதி வந்து குரு பகவான். அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர் புதுசா எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதுல வந்து கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். அவருடைய கணவன் மனைவி அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் நல்லா இருக்கும். பெற்றோர்களுடைய உடல்நல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதுதான் வந்து இன்னைக்கு தனுசு ராசிக்கு பொதுவாக நல்ல நாள் தான் நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து மகர ராசி. மகர ராசி சேர்ந்த நேயர்களுக்கு இன்றைக்கு எப்படின்னா நாள் நல்ல நாள் தான். இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு தொழிலில் இருந்து ஏற்கனவே இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம். ஒரு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து கிடைக்கும். தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும், போக்குவரத்துல கவனம் செலுத்தணும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு அவருடைய இல்லத்தரசிகள் உடல்நலன், மனநலன் வந்து ரொம்ப சிறப்பாக. குடும்பத்திலிருந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அவர்களுக்கு குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். புதுசா வந்து பொன் பொருள் நகைகள் வந்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதனால கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இன்னைக்கு. மீன ராசி நேயர்கள். மீனத்திற்குரியவர் வந்து குரு பகவான். அவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் வந்து சிந்தித்து முடிவெடுக்கணும். தன்னுடைய பெரியோர்களோ, தன்னுடைய வெல்விஷர்ஸ் யார் நமக்கு வந்து நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆலோசனை பேரில் செயல்பட்டா ரொம்ப சிறப்பான இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அவர்களுக்கு வந்து உடல் தேக ஆரோக்கியம், எல்லா விதமான தொழில, உத்தியோகத்துல, வியாபாரத்துல, கலைஞர்களுக்கு, அரசியல்வாதிக்கு, ரியல் எஸ்டேட்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாளை இன்னைக்கு மீன ராசியில். மீண்டும் நாளை சென்று மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாரதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.